ஓம் சாய்ராம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நீங்க மாசத்துல ஒரே ஒரு முறை மட்டும் உங்க வீட்டில் ஏற்றினாலே போதுங்க. உங்க தலையெழுத்தையே மாற்றி உங்களை செல்வந்தராக மாற்றக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த தீபத்தை உங்க வீட்டில் ஏற்றி பாருங்க. கண்டிப்பாக நீங்களும் இருக்கக்கூடிய கடன் சுமைகளிலிருந்து நீங்கி மிகப்பெரிய அளவில் செல்வந்தராக மாறுவீர்கள். அப்படி ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு தீப பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வர்றதுக்காக மகா பெரியவா சொன்ன ஒரு அற்புதமான தீப முறையை பற்றி தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீபத்தை மாதம் ஒரு முறை நம்ம வீட்டில் ஏற்றிட்டு வரும்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகள் நீங்கி வறுமை அப்படிங்கிறதே நீங்கி செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் இந்த தீபத்தை ஏற்றி தங்களுடைய செல்வ செழிப்பை அதிகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச கண்கூடான உண்மை. அதனால இந்த தீபத்தை கண்டிப்பாக உங்க வீட்டில் ஏற்றி வைங்க. வறுமையை போன்ற ஒரு மிகப்பெரிய கொடிய வியாதி எதுவுமே கிடையாதுங்க. அதோட வலியும் வேதனையும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது அப்படின்னு புரியாத நிலையில் இருப்பவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கும் பல குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா மாசம் பிறந்துச்சுன்னா எப்படி இஎம்ஐ கட்டுறது, எப்படி கடன் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வர்ற வருமானம் பத்த மாட்டேங்குதே, இன்னும் எப்படி நம்ம பெரிய அளவுல சம்பாதிக்குது அப்படின்ட்டு தெரியாம இருப்பீங்க. இப்படிப்பட்ட எல்லாருமே, அதாவது பணம்ங்கிறது எல்லாருக்குமே தேவை. நம்ம வசதியாக வாழ்றதுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட குழந்தைகளோட நல் வாழ்க்கைக்கும் பணம் என்பது எல்லாருக்கும் அடிப்படை தேவையாக இருக்குது. அப்படி பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புத பரிகாரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா பண வரவு பல வழிகளில் இருந்து வரும். ஐஸ்வர்ய கடாட்சம் உண்டாகுங்க. ஏன்னா நாம இப்ப செய்ய போற இந்த தீப பரிகாரம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பரிகாரம். வாங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வறுமையை விரட்டி அடிக்க ஏற்ற வேண்டிய தீபம் பாத்தீங்கன்னா மருதாணி இலை தீபங்க. ஏன்னா மருதாணி இலையானது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே போற்றப்படுகிறது. மருதாணியை பெண்கள் அவங்களோட கையில வைக்க போது சகல சௌபாகியங்களும் அந்த பெண்ணிற்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மருதாணி அடிக்கடி வைக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்க கை பாத்தீங்கன்னா கை ராசியோட இருக்கும். கை ராசியான கை அப்படிங்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மருதாணி வச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா மருதாணி நிறைய எல்லாருமே வச்சுன்னு இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வைக்கிறத விட்டுட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளெல்லாம் மருதாணி இலை ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்குது. உங்களுக்கு மருதாணி இலை கிடைச்சா அந்த மருதாணி இலையை உங்கள் கையில் இட்டுக்கங்க. சகல சௌபாக்கியங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த தீபம் ஏற்ற வியாழன், வெள்ளி அல்லது பௌர்ணமி ஆகிய தினங்கள் மிகவும் சிறந்தது. இந்த தீபம் ஏற்றதற்கு ஒரு பித்தளை தட்டை சுத்தம் செய்து அந்த தட்டிற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு அந்த தட்டு முழுவதும் மருதாணி இலையை பரப்பிவிட்டு அதை மேலே ஒரு 3 கிராம்பு 3 ஏலக்காய் வைக்கணுங்க. இதை வச்சுட்டு அந்த தட்டு ஃபுல்லாகவே உங்கள் கை நிறைய இருக்கக்கூடிய சில்லறை காசுகளை பரப்பி விடுங்கள். அதன் பிறகு இந்த தட்டை சுற்றி கொஞ்சம் வாசனை மிக்க மலர்களை வைத்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இந்த சில்லறை காசு வச்சுருக்கீங்களா, அது மேலே ஒரே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அதில் பசுநெய் அல்லது நல்லெண்ணெய், உங்கள் வசதிக்கேற்ப ஏதாச்சும் ஒன்று பசுநெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பஞ்சு திரி போட்டு மகாலட்சுமி தாயார் அல்லது குபேரர் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்து உங்களின் வறுமை நிலை நீங்க வேண்டும் அப்படின்ட்டு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த தீபத்தை நீங்கள் மாசத்துல ஒரு முறை ஏற்றினால் கூட போதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள்லாம் நீங்கும். ஐஸ்வர்ய கடாட்சம் பெருகுங்க. சரிங்களா? உங்கள் வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி நீங்கள் மிக விரைவிலேயே, அதாவது மற்றவங்கெல்லாம் நினைப்பாங்க என்னடா நம்ம கூட தானே இருந்தாங்க, இவங்க எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரங்க ஆனாங்க அப்படிங்கிற அளவுக்கு வீடு, நிலம், கார், நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிகப்பெரிய அளவில் டாப்பில் போவீங்க. அதனால் இந்த தீபத்தை மறக்காமல் உங்கள் வீட்டில் ஏற்றுங்க. முடிந்தவரை உங்கள் கைகளில் அடிக்கடி மருதாணி வைத்துக் கொள்வது உங்களை லக்ஷ்மிகரமாக மாற்றும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மருதாணி இலையை கையில் வைத்து கொண்டு மகாலட்சுமி தாயாரிடம் என்ன வேண்டினாலும் சரி அந்த தாயோட பரிபூர்ண அருளோட அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இப்படிப்பட்ட அற்புதமான சக்தியில் வாய்ந்த மருதாணி இலை தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றும் போது உங்களோட வறுமை நிலை கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாதுங்க. நம்பிக்கையோட செய்யுங்க, கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது போக இன்னும் சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன், அதையும் நீங்கள் சேர்த்து செய்யுங்க. கண்டிப்பாக டபுள் மடங்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. அந்த பரிகாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா செலவில்லாமல் நீங்கள் எளிதாக பண்ணக்கூடிய பரிகாரம் தான். ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல்லான பரிகாரம்.
அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட அருட்கடாட்சத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளை ஒழிக்கும், கடன் தொல்லைகளை நீக்கி உங்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பெரிய பணக்காரராக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் உண்டாக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான். செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா வீடு முழுவதும் சுத்தம் செய்யுங்க. அந்த சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு கல்லுப்பு, இதை ரெண்டையும் போட்டு சுத்தம் செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியெல்லாம் நீங்கி வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நேர்மறை சக்தி வந்து உண்டாகுங்க. ஸோ வீடு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு கட்டாயமாக வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். காலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் சுத்தமான கோமியத்தில் 2 சிட்டிகை மஞ்சள் பொடியை போட்டு அந்த கோமியத்தை உங்கள் வீடு முழுவதும் தெளிக்க வேண்டுங்க. பக்கத்தில் யாராச்சும் மாடு வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிடுங்க, எனக்கு கண்டிப்பாக கோமியம் தேவை என்று. ஏன்னா காலையில் முதன் முறையாக சிறுநீர் கழிக்கும் போது அதை தான் கோமியம்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கோமியத்தை தெளித்தாதான் உங்களுக்கு வந்து இந்த பரிகாரத்தோட பலன் கிடைக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய சிறுநீரை பிடிச்சாலாம் வந்து உங்களுக்கு வந்து பலன் இருக்காது. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாட்டுக்காரர்கிட்ட சொல்லி வச்சுருங்க, எனக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை காலையில் கோமியம் வேணும்ன்ட்டு. ஓகேங்களா? அந்த கோமியத்தை வாங்கி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியை மட்டும் போட்டுட்டு மாவிலை அல்லது வெற்றிலை வச்சுக்கிட்டு இந்த கோமியத்தை வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க. தெளிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கேற்றி வைத்து மணக்க சாம்பிராணி தூபம் போட்டு இந்த கோமியத்தையும் தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டை பிடிச்ச கடன் சுமைகள் தானாக விலகும். வீட்டிற்குள் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நுழையுங்க. மகாலட்சுமியே உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா அப்புறமேல உங்களுக்கு என்னங்க கவலை? மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைவதற்கு இந்த எளிமையான பரிகாரமே போதும். வீட்டு பக்கத்தில் மாடு இல்லைன்னா வேறு வழியே கிடையாது, கோமியத்தை காசு கொடுத்து கடையில் தான் வாங்கணும். ஆனாலும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப அற்புதமான பரிகாரங்க இது. இதை செஞ்சாவே போதும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கிடும். இப்படி மகாலட்சுமிக்கு உரிய இந்த 2 பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையில் தீர்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பணக்காரராவீங்க. இந்த பரிகாரத்தை எல்லாத்தையும் நம்பிக்கையோடு செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சால் எங்கெங்க பழிக்க போகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் நிறைய பேர் செஞ்சு நம்ம முன்னோர்கள் நமக்கே தெரிஞ்சு எல்லாருமே செஞ்சது தான். ஆனால் இடையில வந்து நம்ம விட்டுட்டோம். அதனால் நீங்களும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ரிசல்ட்ஸ் இருக்கும். அந்த மகாலட்சுமி தாயாரோட அருட்காட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த கடன் தொலையிலிருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கடுத்து நீங்களும் மற்றவங்க ஆச்சரியப்படுற மாதிரி நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கலாம். வீடு, நிலம், கார் அப்படின்ட்டு நீங்களும் ஆசைப்படுற கனவு காண்ற அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.